கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஒழுகினசேரியில் ரயில்வே மேம்பாலம் அருகே பக்கச்சுவர்கள் கட்டப்படுவதால் 1200 வீடுகளில் வசிக்கும் பொதுமக்களின் போக்குவரத்து முழுமையாக தடைபடும். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பக்கச்சுவர்கள் கட்டப்பட வேண்டும் என குமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்களிடம் 25வது வார்டு மாநகராட்சி கவுன்சிலர் அக்ஷயா கண்ணன் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட 25வது வார்டு பகுதி மக்கள் மாநகராட்சி கவுன்சிலர் மற்றும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் அவர்களை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அதில் மீனாட்சிபுரம் வழியாக அவ்வை சண்முகம் சாலை, அதன் தொடர்ச்சியாக ஒழுகினசேரி ஜங்ஷன் வழியாக மேம்பாலத்தை சென்றடையும். தற்சமயம் அந்த பகுதியில் புதியதாக ரயில்வே மேம்பாலம் அமைத்து அவ்வை சண்முகம் சாலையை இணைக்கின்ற பணி நடைபெறவுள்ளது. மேற்படி அந்த பணிகளில் சரிவர திட்டமிடாததால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் அந்த பணியினை தொடங்குவதற்காக அவ்வை சண்முகம் சாலையில் ரயில்வே அதிகாரிகளால் சாலையின் அருகினில் அமைந்துள்ள பிரதான குறுக்குச் சாலைகளான வெள்ளாளர் நடுத்தெரு, கீழத்தெரு போன்ற பகுதிகளில் பக்கச்சுவர் கட்டுவதற்கான குறியீடுகள் ரயில்வே அதிகாரிகளால் போடப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் சுவர் கட்டப்பட்டால் சுமார் 1200 வீடுகளில் வசிக்கும் மக்கள் போக்குவரத்திற்கு சென்று வர மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள். மேலும் 1998ஆம் ஆண்டில் உள்ளாட்சித்துறை தொடர்பாக தமிழ்நாட்டில் தனியாக புதியதொரு சட்டம் கொண்டு வரப்படவில்லை. உள்ளாட்சி சட்டங்களின்படி கிராமப்புற அல்லது நகர்ப்புற பொதுச்சாலைகளை பொதுமக்களின் பயன்பாட்டிலிருந்து யாரும் தன்னிச்சையாக மூட முடியாது. மேலும் மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி ஒரு பொதுத் தெருவை அல்லது அதன் ஒரு பகுதியை நிரந்தரமாகவோ அல்லது வேறு வழிக்கு மாற்றவோ வேண்டுமானால் அதற்கு மாநில அரசின் சிறப்பு அனுமதி மற்றும் அரசிதழ் பதிவு கட்டாயம். உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சாலைகளும் பொதுமக்களின் தடையற்ற பயன்பாட்டிற்கு திறந்திருக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளுக்குச் சொந்தமான பொதுச்சாலைகள், தெருக்கள் அல்லது புறம்போக்கு நிலங்களில் யாரும் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ தடுப்புகள், சுவர்கள் அல்லது வேலிகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் விதிகள் உள்ளன. ஆதலால் தாங்கள் அதனை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் பாதை வசதி ஏற்படுத்தித் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அதில் கூறப்பட்டுள்ளது. 2 தெருக்களுக்கும் செல்கின்ற வழிப்பாதையை சைடுவால் கொண்டு அடைப்பதாக குறியீடு வைக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை ஊர் மக்களோடு இன்றைக்கு சந்தித்தோம். ஆட்சித்தலைவர் அவர்கள் பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த பாதையினை எந்தவித சேதமும் படுத்த மாட்டோம், ஏற்கனவே இருந்தது போலவே நீங்கள் சென்று வர வழிவகை செய்யப்படும் என்று எங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார். மேலும் இந்த பாலம் வேலை நடைபெறும் பொழுது எங்களுக்கு எந்தவிதமான போக்குவரத்து பிரச்சனைகளும் இல்லாத வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேற அந்த பக்கத்துல பின்னல ஏதாவது பாதை இருக்கான்னு கேட்டாங்களா? ஆராட்டு ரோடு என்று ஒரு பாதை மட்டுமே உள்ளது. ஆனால் குடியிருப்புகளோ 1250க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. ஒரே வழி பாதையில் அத்தனை வீடு வசிப்பவர்களும் செல்லுவதற்கான போதிய வசதி அதிலே கண்டிப்பாக இருக்காது. வெள்ளாளர் கிழத்தெரு, நடுத்தெரு, கமலன் நகர், பிருந்தாவன் காலனி போன்ற ஆராட் ரோடு போன்ற பகுதிகளே, பரக்கிங்கால் பண்டு போன்ற பகுதிகளே வாழ்கின்ற அனைத்து மக்களும் இந்த பாதையை பயன்படுத்தி வந்தனர். இப்பொழுது தற்சமயம் அது அடைக்கப்படுமாயின் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடி ஏற்படாத வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சரி செய்து தருவதாக கூறியுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.